ஓகே. ஸோ இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போலாம் அப்படின்னா அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டி ரூல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன். இது ஒன் ஆஃப் த 100% இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்க போற வந்து டிஆர்எஸ்ல ரூல்ஸ். இது வந்து ஒரு ரூல், அஃபினிட்டி அண்ட் ஆன்டி அஃபினிட்டி. இந்த ரூலை பத்தி நம்ம பார்க்க போறோம். அஃபினிட்டி ரூல்னா என்ன, ஆன்டி அஃபினிட்டி ரூல்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எந்தெந்த சினாரியோல இதை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு ESX ஹோஸ்ட் இருக்குது. இப்ப அஃபினிட்டி ரூல்னா என்னன்னு சொல்லி சொல்றேன். இதுல ஒரு நிமிஷம் சொன்னாகும். அதே மாதிரி இன்னும் 2 ஹோஸ்ட் இருக்குது. இது எல்லாமே ஒரே கிளஸ்டர்ல இருக்கு. சரியா, எல்லாமே ஒரே கிளஸ்டர்ல இருக்குது. இப்ப வாட் இஸ் அஃபினிட்டி ரூல்? அஃபினிட்டி ரூல்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அஃபினிட்டி அப்படின்னா என்கிட்ட ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்குது, ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர் இருக்குது, ஒரு டிபி சர்வர் இருக்குது, அண்ட் ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்குது. இந்த 2 சர்வருமே வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிபி சர்வரும் சரி, அப்ளிகேஷன் சர்வரும் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி கம்யூனிகேட் பண்றப்ப இந்த டிபி சர்வர் ஒரு ESXலையும் இந்த அப்ளிகேஷன் சர்வர் ஒரு ESXலையும் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்லைட்டா ஒரு லேட்டன்சி வரும். சரியா, ரெண்டுமே ஒரே ESXல இருந்துச்சு அப்படின்னா லேட்டன்சியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்ப டிஆர்எஸ் வந்து மைக்ரேட் பண்ணும். இப்ப டிஆர்எஸ் வந்து கிளஸ்டர்ல எனேபிள் பண்ணிருப்போம். டிஆர்எஸ் வந்து இந்த விஎம் இங்க மைக்ரேட் பண்ணும், இந்த மாதிரி மாத்தி மாத்தி மைக்ரேட் பண்ணும். அப்ப எனக்கு இந்த விஎம் டிஆர்எஸ் மைக்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி மைக்ரேட் பண்ணாலும் இந்த 2 விஎம் சேர்த்து தான் பண்ணணும். ஓகே, இப்ப உதாரணத்துக்கு இது ஒரு டிபிவிஎம், இது வந்து ஒரு ஆர்பிஎம். இந்த ரெண்டையுமே நான் அஃபினிட்டி ரூல்ல போட்டேன் அப்படின்னா சப்போஸ் டிஆர்எஸ் மைக்ரேட் பண்ணாலும் இந்த 2 விஎம் சேர்த்து தான் மைக்ரேட் பண்ணணும். ஸோ அஃபினிட்டி ரூல் அப்படின்னா the virtual machine together in same host. ஒரு விர்ச்சுவல் மிஷினா இந்த ரூல்ல நீங்க ரெண்டு விஷயம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 விர்ச்சுவல் மிஷினும் சேம் ஹோஸ்ட்ல தான் ரன் ஆகணும், வேற ஒரு ஹோஸ்ட்ல ரன் ஆக கூடாது அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்றீங்கன்னா அது ரன் ஆகாது அஃபினிட்டி ரூல்ல. ஸோ இந்த மாதிரி டிபெண்டன்சி விஎம் சொல்லுவோம். இது வந்து நம்ம வந்து டிபெண்டன்சி விஎம் சொல்லுவோம். ஏன்னா அப்ளிகேஷன் ரன் ஆகுறதுக்கு டேட்டாபேஸ் டிபெண்டன்சி தேவைப்படுது. இப்போ ரெண்டுமே ஒரே ESX ஹோஸ்ட்ல ரன் ஆச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லாம ஓடும். அப்ப அஃபினிட்டி ரூலுக்கு போறோம். ஸோ அஃபினிட்டி ரூல் மீன்ஸ் the VM stick together. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒன்னு போல ஒரே ஹோஸ்ட்ல இருந்தா அதுக்கு பேரு அஃபினிட்டி ரூல். the VM should stick in together. அப்படி அந்த இப்போ அந்த ரூல் போட்டுட்டு சப்போஸ் அந்த ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் தானே சார்? இல்ல, ஹோஸ்ட் டவுன் ஆனா அது ஹெச்ஐ ரீஸ்டார்ட் பண்ணிரும். மூவ் ஆயிடுச்சுன்னா அது ரெண்டும் அப்படியே மூவ் ஆயிடும். ஹெச்ஐ ரீஸ்டார்ட் பண்ணிரும், ரெண்டு ஒரே ஹோஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணிரும். ஓகே, சரியா. ஓகே, சோ அப்ப ஆன்டி அஃபினிட்டி ரூல் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அப்ப என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். வேற சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வரும்? ரெண்டும் ஒவ்வொரு இதுல இருக்கும். டிஃபரண்ட் ஹோஸ்ட்ல ரன் ஆகும் ஜி. தனித்தனி ஹோஸ்ட்ல மைக்ரேட் ஆகும். ஏடிசி பிடிசி அந்த மாதிரி இதுல எஸ், ரெண்டும் தனித்தனி ஹோஸ்ட்ல ரன் ஆகும். உதாரணத்துக்கு நான் வந்து 2 சர்வர் வச்சிருக்கேன். ரெண்டுமே வந்து ஒன்னு பிரைமரி சர்வர், இன்னொன்னு செகண்டரி சர்வர். எப்பயுமே வந்து பிரைமரி செகண்டரி வந்து ஒரே ஹோஸ்ட்ல ரன் ஆக கூடாது. ஏன், என்ன காரணம்? டவுன் ஆச்சுன்னா ரெண்டுமே டவுன் ஆயிரும். எது டவுன் ஆச்சுன்னா
பிரைமரியும் செகண்டரி ஒரே இதுல இருந்துச்சுன்னா ஹோஸ்ட் டவுன் ஆச்சுன்னா ரெண்டுமே ஆஃப் கோர்ஸ் இதுதான் நடக்கும். அதனால பிரைமரி சர்வரும் செகண்டரி சர்வரும் ஒரே ஹோஸ்ட்ல ரன் ஆகக்கூடாது. இதுதான் ரூல். அந்த ரூலுக்கு பேர் தான் ஆன்டி அஃபினிட்டி ரூல். என்ன சினாரியோக்கு போகும் அப்படின்னா, இப்போ பிரைமரி இப்போ அப்ளிகேஷன் சர்வர்ல 2 சர்வர் வச்சிருக்காங்க. ஆப் 0 வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் இது உண்டுதான். இப்போ அப்ளிகேஷன் சர்வர் வந்துட்டு ஆப் 01 அப்படிங்கிறது ஒரு பிரைமரி சர்வரா இருக்கும். ஆப் 02 அப்படிங்கிறது ஒரு செகண்டரி சர்வரா இருக்கும். இப்போ சினாரியோ என்னன்னா, இந்த 2 சர்வரும் இது பிரைமரி சர்வர், செகண்டரி சர்வர். இப்போ இது வந்து மேபி லோட் பேலன்ஸ்க்கு வச்சிருப்பாங்க, ஃபெயில் ஓவருக்கு வச்சிருப்பாங்க. இந்த பிரைமரி டவுன் ஆனால் செகண்டரி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது மாதிரி. அப்போ ரெண்டுமே ஒரே ஹோஸ்ட்ல ரன் ஆச்சு அப்படின்னா, அந்த ஹோஸ்ட் டவுன் அப்படின்னா ரெண்டுமே வந்து மினிமல் டவுன் டைம் எடுத்துக்கும். இப்போ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாட் தே வில் டூ, இந்த ரெண்டையுமே இந்த ஆன்டி அஃபினிட்டி ரூல்ல நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஈவன் தோ டிஆர்எஸ் மைக்ரேட் பண்ணாலும் ரெண்டுமே ஒரே ஹோஸ்ட்டுக்கு மைக்ரேட் ஆகாது. இப்போ இது வந்து ஆப் 01 வச்சுப்போம், இது ஆப் 02. இப்போ டிஆர்எஸ் மைக்ரேட் பண்ணாலும் இந்த விஎம் இங்கே வரும், தென் இந்த விஎம் இங்கே இருக்கும் அல்லது இங்கே வந்துடும். ஸோ ரெண்டுமே ஒரே ஹோஸ்ட் நம்ம சொல்லி டிஆர்எஸ் சொல்லிடுறோம், சரி உன்னோட வேலை விஎம் மைக்ரேட் பண்றது. ஆனா நீ அப்படி மைக்ரேட்டே பண்ணாலும் இந்த 2 பேரும் ஒரே ஹோஸ்ட்ல ரன் ஆகக்கூடாது, அதை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அஃபினிட்டி ரூல் கையில கொடுத்துறோம். இப்ப இந்த 2 ரூலும் எங்க கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 ரூலும் we have to configure on cluster level. சரியா? இந்த அஃபினிட்டி ரூல் ஆன்டி அஃபினிட்டி ரூல் ரெண்டுமே வந்து கிளஸ்டர் லெவல்ல கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ நம்ம கிட்ட இப்ப 2 ஹோஸ்ட் இருக்குது. ஆப் 01 அப்படிங்கிற ஒரு விஎம் இருக்குது, TB01 அப்படிங்கிற ஒரு விஎம் இருக்குது. ரெண்டுமே ஒரே ஹோஸ்ட்ல இருக்கா? ரெண்டுமே ஒரே ஹோஸ்ட்ல தான் இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆன்டி அஃபினிட்டி ரூல் போடுறேன் அல்லது அஃபினிட்டி ரூல் போட்டுறேன். ஓகே, ஸோ அப்போ மானிட்டர் போங்க, கிளஸ்டரை செலக்ட் பண்ணுங்க, மானிட்டர் போங்க. இப்போ ஹவு டு கிரியேட் ரூல்ஸ் இப்போ நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. அஃபினிட்டினா ஆன்டி அஃபினிட்டி. அஃபினிட்டினா both virtual machine stick together in same host. Anti-affinity na the virtual machine should not be stay on same host. ஒரே ஹோஸ்ட்ல ரெண்டு ஸ்டே பண்ணக்கூடாது, வேற ஒரு ஹோஸ்ட்ல ரன் ஆகணும். இது வந்து ஆப் 0 ஆப் 2 DB0 DB2 அப்புறம் பிரைமரி சர்வர், செகண்டரி சர்வர் அல்லது PDC சொல்லுவோம், பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர், அப்புறம் ADC அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர், இதெல்லாமே வேற வேற சர்வர் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரைமரி செகண்டரி ஃபுல்லாக வேற வேற சர்வர் ரன் ஆகுதுக்கு ஆன்டி அஃபினிட்டி ரூல். இது ப்ரொடக்ஷன்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. கிளஸ்டர்ல இங்க ஹோஸ்ட் ரூல் ஒன்று, கிளஸ்டர் செலக்ட் பண்ண இங்க ஹோஸ்ட் ரூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க மானிட்டர்ல வச்சு பண்றீங்க நினைக்கிறேன், கான்ஃபிகர்ல வச்சுக்கோங்க. எதுல வச்சிருக்கேன்? மானிட்டர்ல வச்சிருக்கோமா? மானிட்டர்ல இருக்கிறோம். சரி சரி. ஸோ கிளஸ்டர் செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போங்க. கான்ஃபிகர் போனீங்கன்னா there is option VM host groups and VM host rules. இப்ப இந்த VM host ரூல்ல நீங்க add அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேம் கொடுங்க, affinity app DB அப்படி கொடுத்துறேன். இதுல டைப் இருக்கு பாருங்க, keep virtual machine together. The listed virtual machine must be run on same host. இதுல separate virtual machine together கொடுத்தா அப்படின்னா the virtual machine must be run on separate host. இப்போ நம்ம என்ன பண்ணோம், affinity rule தான் பண்ண போறோம். அப்ப keep virtual machine together enable rule கொடுத்துட்டு இதுல add போயிட்டு எந்தெந்த VM நீங்க ஆட் பண்ண போறீங்க அந்த 2 VM ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த 2 VM ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த 2 VM எந்த ESXi ஹோஸ்ட்ல இருக்கோ அந்த ESX ஹோஸ்ட்ல தான் இருக்கும். அங்க இருந்து மைக்ரேட் ஆனாலும் சேர்ந்து தான் மைக்ரேட் ஆகும், தனித்தனியாக மைக்ரேட் ஆகாது. இப்போ நீங்கள் இந்த ரூலை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு எடிட் த ரூல்ஸ். சரியா? எதுவும் VM ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ VM ஹோஸ்ட் ரூல் போயிட்டோம். ஹோஸ்ட் ரூலில் போயிட்டு நம்ம ரூல் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ரூலை செலக்ட் பண்ணீங்கன்னா எந்தெந்த VM இதில் லிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரியா? இப்போ நான் ஒன் ஆஃப் த VM ட்ரை டு மைக்ரேட். சொல்லுங்க. இப்போ இது ஒரு ESXi இருந்து ஒரு ESXi மூவ் பண்றோம் இல்லைங்களா? இப்போ அதுல வந்து ரிசல்ட் இல்லைன்னா என்னென்ன ஆகுது? ஏன்னா ரெண்டு இது இருக்கு இல்லைங்களா? 2 VMக்கும் அதுல ஒரு VMக்கான ரிசோர்ஸ் தான் இருக்கு, 2 VMக்கான ரிசோர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? ஓகே, ரிசோர்ஸ் இல்லாட்டி என்ன ஆகும் கேக்குறீங்களா? அப்படி ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ESXல ரன் ஆகுற மற்ற VM DRS மைக்ரேட் பண்ணிடும். ஓகே ஓகே, புரியுதுங்களா? இப்ப அந்த VM தான் மைக்ரேட் பண்ண அவசியம் இல்லை. அந்த ஹோஸ்ட்ல வேற ஏதாவது VM ரன் ஆனாலும் கூட அதை மைக்ரேட் பண்ணி அந்த ரிசோர்ஸ் வந்து லோட் பேலன்ஸ் பண்ணிடும். ஓகே, ஆனா பிரியாரிட்டி இதுக்கு தான் கொடுக்கும் இல்லைங்களா? நம்ம பிரியாரிட்டி இதுக்கு தான் கொடுக்கும். அதுதான் நம்ம ரூல் போடுறோம். ஸோ அஃபினிட்டி ரூல் பார்த்துட்டீங்க. இப்போ ஆன்டி அஃபினிட்டி ரூல் பார்ப்போம். இப்போ ஆன்டி அஃபினிட்டி ரூல்ல சேம் இந்த ரூல் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த ரூல் டெலிட் பண்ணிக்கலாம், அல்லது டெம்பரரியா டிசேபிள் பண்ணோம் அப்படின்னா டெம்பரரியா டிசேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் எடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டெம்பரரியா டிசேபிள் ஆயிரும் இந்த ரூல். இப்போ ஆன்டி அஃபினிட்டி ரூல் கிரியேட் பண்ணலாம். சேம் ஆட் போயிட்டு ஆன்டி அஃபினிட்டி கொடுத்துட்டு செப்பரேட் விர்ச்சுவல் மிஷின் கொடுங்க. கொடுத்தது இதில் ஆட் கொடுத்தீங்கன்னா எந்த விஎம்லாம் செப்பரேட்டாக இருக்கணுமோ அதை உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா எனக்கு ரூல் ஆட் ஆயிருங்க. எதுக்கு இங்கே ரெட் மார்க் காமிக்குது? அந்த 2 விஎம்மும் வந்து ஒரே ரூல் இருக்கு, ரெட் மார்க் காமிக்குது. தட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆன்டி அஃபினிட்டியை செலக்ட் பண்ணீங்கன்னா பார்த்துக்கலாம் எந்த விஎம் வந்து ஆன்டி அஃபினிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்படி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ அந்த இது வேணா அந்த சேம் இதில் அஃபினிட்டி ரூல் போட்டுட்டு அந்த ஹோஸ்ட்டை வேணா டவுன் பண்ணி பண்ணுங்க, ரெண்டுமே மூவ் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஹோஸ்ட் டவுன் பண்ணையா? ம், இல்ல ஹோஸ்ட் டவுன் பண்ணா ஆப்வியஸா ரெண்டுமே ஹெச் ரீஸ்டார்ட் பண்ணும்ல. ஓ இந்த இதுக்கு இந்த சினாரியோல வந்து ஹெச்ஏ இப்போ இது பண்ணிடுது ரைட்டா? ஆமா, ஹெச் கண்டிப்பா ரீஸ்டார்ட் பண்ணும்ல. ஹோஸ்ட் நீங்க டவுன் பண்றப்ப ஹெச் ரீஸ்டார்ட் பண்ணிடும்ல. ஓகே ஓகே ஃபைன். ஓகே, வேற டவுட்ஸ் இல்ல? இது முக்கியமான இன்டர்வியூ क्वेश्चन. அஃபினிட்டி ரூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ क्वेश्चन. இந்த क्वेश्चन இல்லாத இன்டர்வியூ கிடையாது. அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன்ல நீங்க அடிக்கடி இந்த மாதிரி ரூல் வந்து ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து கேட்பாங்க, இல்லை கிளைண்ட் கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி எனக்கு வேணும், லேட்டன்சி இருக்கு, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க இதை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சரி ப்ரோ, இதுல நம்ம 2 more ஹோஸ்ட் கூட VM கூட ஆட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். 3 VM ஒன்று போல இருக்கிற மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். 4 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? இல்ல எந்தெந்த விஎம்க்கு அந்த ரூல் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம், அப்படிதானே? கொடுத்துக்கலாம், உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்கலாம். சி எத்தனை ரூல் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி நீங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. பட் அப்படி நீங்க பண்றப்ப ரிசோர்ஸ் நல்லா இருக்கணும். ரிசோர்ஸ் நல்லா இல்லாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி நிறைய விஎம் போட மாட்டாங்க, 2 விஎம் இல்ல 3 விஎம் தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க ப்ரோ ஒரு இன்டர்வியூல வந்து. ஒரு ஹோஸ்ட்ல வந்து மெயின்டெனன்ஸ் மோடு போடுறாங்க. ஸோ எல்லா விஎம்மும் வந்து இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு போகுது, ஒரே ஒரு விஎம் மட்டும் போகல. அப்ப அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் vMotion ப்ரீரெக்வசிட் செக் பண்ணனும். vMotion ப்ரீரெக்வசிட் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி அஃபினிட்டி இந்த ரூல் செக் பண்ணனும். மேபி அது வந்து அஃபினிட்டி ரூல்ல இருக்குது, இல்ல ஸ்டிக் அந்த மாதிரி ரூல் இருந்தாலுமே இந்த மாதிரி இஷ்யூ வரும்.
அந்த ரூல் வந்து செக் பண்றதுக்கு இது இப்ப நம்ம போய் பண்ணோமே அதே மாதிரி தான் அந்த விஎம்ல இந்த போய் பார்க்கணுமா? கிளஸ்டர்ல தான் செக் பண்ணணும். இந்த கிளஸ்டர்ல செக் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், டெம்பரரி அந்த ரூல் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணி மைக்ரேட் பண்ணிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி இங்க வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணேன் இல்லையா, ஓகே. உங்களுக்கு டிசேபிள் பண்ணா ஜஸ்ட் நீங்க இந்த ரூல அந்த விஎம்ல போய் நம்ம அஃபினிட்டி ரூல் எனேபிள் இருக்கான்னு பார்க்க முடியுமா? அதுவும் ஆப்ஷன் இருக்கா? விஎம்ல பார்க்க முடியாது. நீங்க ஜஸ்ட் இங்க தான் இந்த கிளஸ்டர் லெவல்ல தான் பார்க்க முடியும். இந்த கிளஸ்டர்ல இந்த விஎம் ஹோஸ்ட் ரூல் வந்தா தான் நீங்க செக் பண்ண முடியும். இங்க என்னென்ன விஎம்ஸ் இருக்குன்னு பார்க்க முடியும். அது நானும் சொன்னேன். இப்போ வந்து சப்போஸ் அந்த ஒரு விஎம் வந்து அதிக ரிசோர்ஸ் தேவைப்பட்டிருக்கும். ஸோ ஹோஸ்டோட இதில் வந்து எனஃப் ரிசோர்ஸ் இருந்திருக்காது. ஸோ அதனால அது மூவ் ஆகாமல் இருந்திருக்கலாம். அப்பலாம் இல்லை, எல்லாமே சேம் இதுதான், அதில் உங்களுக்கு ரிசோர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கடைசியில் எனக்கு அஃபினிட்டி ரூல்லயே வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது. வேற எந்த ஹோஸ்டுக்கு மூவ் பண்ண முடியும் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து வர்றேன் நான். அது கடைசி எனக்கு தெரில. அப்புறம் என்ன ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டேன். அதில் வந்து அஃபினிட்டி ரூல் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதான் அஃபினிட்டி ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதான் முதல் வி மோஷன் ப்ரீரெக்விசிட் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு எதுவுமே எல்லாமே ப்ராப்பரா இருக்குன்னா மேபி அஃபினிட்டி ரூல்ல ஏதாவது இந்த மாதிரி ரூல் போட்டு வச்சிருந்தா அது மைக்ரேட் ஆகாது. ஓகே ஃபைன், லெட்ஸ் கோ டு another one.